அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 27, அதாவது புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தசமி திதி மத்தியானம் 1:20 வரை, அதற்கு மேல் ஏகாதசி திதி, பூச நட்சத்திரம், ராகுகாலம் 10:30 12:30 வரை, யமகண்டம் 3 4:30 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை. தவிர்க்க வேண்டியது மஞ்சள். சாப்பிட வேண்டியது கீரை, வாழைக்காய், கொத்தவரைங்காய், இதெல்லாம் சாப்பிடலாம். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரங்களுக்குடையது. நண்பர்களே, இப்போது ஜோதிட பாடத்துக்கு யோகத்தை பற்றி பார்க்கலாம். இப்போது யோகத்தில் சௌபாக்கிய யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. தனாதிபதி, பாக்கியாதிபதி, லாபாதிபதி ஆகியவர்கள் சந்தனத்துக்கு கேந்திரத்தில் தங்கியிருந்தால் அதை சௌபாக்கிய யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது 2ஆம் வீட்டுக்குடையவன், 9ஆம் வீட்டுக்குடையவன், 11ஆம் வீட்டுக்குடையவன் ஆகிய கிரகங்கள் சந்திரனுக்கு 1 4 7 10 அந்த இடத்துல தங்கியிருந்தால் அதை சௌபாக்கிய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகத்தில் உள்ளவங்க எல்லா சுக போகங்களையும் அனுபவிப்பார்கள். அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிக்கு செல்வார்கள். மனைவி மக்களுடன் செல்வாக்குடன் வாழ்வார்கள். இதுதான் சௌபாக்கிய யோகம். அடுத்து சந்திர யோகம். சந்திரனிலிருந்து 2 7 8 9 10 11 12 ஆகிய இல்லங்களில் ஏதாவது கிரகங்கள் தங்கியிருந்தால் சந்திர யோகம்ங்கிற யோகம் கிட்டும். ஜாதகர் நீண்ட ஆயுளுடையவராகவும் சகல சுக போகங்களை அனுபவிப்பவராகவும் இருப்பார். அதாவது சந்திரனுக்கு 7 8 9 10 11 12 கிரகங்கள் இருந்தால். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலில் மேசராசி. குடும்பத்தில் கொஞ்சம் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்க போகிறது. அதனால் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. புதிய ஜீவன் ஒன்று குடும்பத்தில் தோன்றும். பொருள் வரவு, தொழிலில் முன்னேற்றம், மன நிம்மதி ஆகியவை கிடைக்கின்றது. ஸ்தல யாத்திரை சென்று வருவீர்கள். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு உண்டாகக்கூடிய சூழ்நிலை கணிக்கிறது. அடுத்து ரிஷபராசி. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று வாருங்கள். கணவன் மனைவியினோட ஒற்றுமை அதிகரிக்கிறது. மக்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. தொழிலில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் இல்லாவிட்டால் கூட நம்பிக்கை பிறக்க வைக்கிறது. வீண் செலவுகள் குறைகின்றன. மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. சுற்றத்தினர், நண்பர்கள் உதவிகரமாகவே இருக்கின்றார்கள். அடுத்து மிதுன ராசி. திருமணம் போன்ற சுப செலவுகள் உண்டாகின்றன. செலவுகள் அதிகரித்து கொண்டே இருந்தாலும் வரவு வரத்தான் செய்கிறது. தொழிலில் ஏகப்பட்ட டென்ஷன். தொழிலை விரிவுபடுத்தவும் அல்லது புதிய தொழிலில் ஆரம்பிப்பதிலும் ஏகப்பட்ட தடங்கல்கள். பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் மனோதைரியம் அதிகரிக்கிறது. எதையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். கடகராசி. கணவன் மனைவியரிடையே நிலவி வந்த மனத்தாங்கல் விலகுகிறது. உடல் ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கின்றது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து அதிகரிக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் நல்ல லாபம். எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கின்றது. அடுத்து சிம்மராசி. தொழிலில் சற்று மந்த நிலை நிலவுகிறது. வீடு அல்லது வாகனத்தை விற்று கடனை அடைக்க வேண்டிய சூழலை உருவாகிறது. மேல் அதிகாரிகளுடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். பதவி உயர்வு வராவிட்டாலும் பரவாயில்லை, டீப்ரமோட் ஆகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னியாராசி. நினைத்த காரியங்களெல்லாம் ஒவ்வொன்றாகவே நடந்து கொண்டு வருகின்றன. பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாய் இருக்கிறது. கடன் தொல்லைகள், கவலைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சி ஆட்சி செய்கிறது. அடுத்து துளாராசி. எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ளக்கூடிய
சமயம் இது. அப்படி நடந்து கொள்ளாவிட்டால் மனைவி மக்களிடையே சிறிது மனத்தாங்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுபகாரியம் எல்லாம் நடந்து முடித்துவிட்டதால் வேலையில் கவனத்தை செலுத்துகிறீர்கள். அதில் ஒன்றுதான் நிம்மதி கிடைக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. அரசாங்க ஆதரவு கிடைக்கின்றது. பெரியோர்களின் சந்திப்பு உருவாகிறது. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து படிப்படியாக உயர்ந்துகின்றே இருக்கிறது. உடல்நிலை நன்றாக அபிவிருத்தி அடைகிறது. மனமாகாதவர்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை மூலம் நடந்து முடியப் போகிறது. உங்களது வருங்கால மனைவி யார் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. கட்டிப்பட்டது போல எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. வீடு அல்லது நிலம் விற்கப்பட வேண்டிய சூழ்நிலை. நண்பர்கள் உறவினர்களிடம் விரோத போக்கே உண்டாகிறது. மனைவி மாத்திரம் நமக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறார். அடுத்து மகர ராசி. பொருளாதார நிலையில் நல்ல அபிவிருத்தி கிடைக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும், மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு மக்கள் பேரும் உண்டாகின்றது. புதிய வீட்டுக்கு செல்லுதல் அல்லது புதிய வீடு வாங்குதல் ஆகியவை நடக்கும். பெற்றோர் உடல்நிலை நல்ல நிலையில் இருந்து வருகின்றது. அடுத்து கும்பராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்க்கவும். மேலதிகாரிகள் ஓரளவே உதவி செய்வார்கள். உடல்நிலை கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வெளியூர் பிரயாணம் உண்டாகிறது. மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வருகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. அடுத்து மீனராசி. வீணான அலைச்சல் தான். ஸோ பிரயாணத்தை தவிர்க்கவும். எக்காரியத்தை எடுத்தாலும் தடங்களாகவே நடக்கிறது. காரணமின்றி கோபம், டென்ஷன் உண்டாகிறது. வேளைக்கு சாப்பிடக்கூட முடியாமல் போகிறது. மனைவி மக்கள் ஆதரவாகவே இருக்கின்றனர். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.